இது ஒரு உண்மைங்க. நம்ம ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை இருக்கு. நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு மனைவி சொன்னா ஒரே ஒரு தைரியத்துல தான் சொல்றான். என்ன தெரியுமா? கண்டிப்பா கூப்பிடுவாரு அப்படிங்கிற அந்த தைரியத்துல தான் சொல்றேன். அந்த நம்பிக்கையை நம்ம உடைச்சிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம் லைஃப்ல. எவ்வளவு நாள் சண்டை போடலாம், நான் போறேன், நான் இனிமே உன்னோட இருக்க மாட்டேன் அப்படிங்கறத அவர் சொல்லும் போது நீ நிச்சயமா என்ன கூப்பிடுவேன்னு நினைக்கிறா பாத்தீங்களா? அந்த தேனி கூட்ட கலைச்சிடாரு. சரி விடு விடு, ஏதோ தெரியாம நடந்து போச்சு, இதுக்காக என்ன பெருசா, வா வா நீ வா, மற்றதெல்லாம் பேசிக்கலாம் வா அப்படி. கூடுமான வரைக்கும் அன்றன்றைய ஃபைல கவர்மெண்ட் ஆபீசர் அன்னன்னைக்கு கையெழுத்து போடுறாரோ இல்லையோ, அன்னன்னைய சண்டைய நீங்க அன்னன்னைக்கு முடிச்சிட்டு நிம்மதியா தூங்குற பழக்கத்துக்கு வாங்க. சரி விடு காலையில பேசிக்கலாம், சரி போச்சு, சரி விடு காலையில பேசிக்கலாம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை சால்வ். அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் சில சமயத்தினுடைய வருத்தத்தை சொல்வாங்க. அவங்க ஏதோ ஒரு பஸ் போயிருப்பாங்க, அங்க ஒரு கஷ்டம் நடந்திருக்கும், ஏதோ ஒண்ணு. ஆம்பளையோட கெட்ட குணம் என்ன தெரியுங்களா? உடனே அதுக்கு தீர்வு சொல்லுவான். பெரிய அறிவாளி. உடனே அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவான். அதாவது எங்க எனக்கு தலை அப்படியே கொட்டையுதுங்க அப்படின்னா மாத்திரையை போடு, இந்த டாக்டர் போய் பாரு. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், எந்த பெண்ணும் கணவனிடத்தில் தன்னுடைய வேதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற போது தீர்வை எதிர்பார்த்து சொல்லவில்லை. ஏன்னா அந்த தீர்வெல்லாம் தர்ற அளவுக்கு இவர் அறிவாளி இல்லை என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு வேணும், என்ன தெரியுங்களா? கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் கொட்டுறேன்ல, அதை கேட்கறதுக்கு போதும். நீங்க ஒண்ணு வெட்டி முறிக்க வேணாம். அப்படியா அப்படியா, அன்னைக்கு பாருங்க சாப்பாடே பிரமாதமா இருக்கும், காஃபி பிரமாதமா இருக்கும், நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம், கேட்கணும். இந்த சைக்காலஜில கவுன்சிலிங்னு வருவாங்க. கவுன்சிலிங்னா நம்ம கிட்டே அவங்க ஒன்றும் வாங்கிட்டு போக மாட்டாங்க. அவங்க குப்பையெல்லாம் நம்மகிட்ட கொட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதை வாங்கிக்கிறதுக்கு ஆள் வேணும். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் என்ன தவிக்கிறாங்க தெரியுமா? என் தரப்பு நியாயத்தை கேட்பதற்கு ஒருவரும் இல்லையே என்பதுதான் இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கிற வருத்தம். நான் என் தரப்பு நியாயம் என்னன்னு யாராவது கேளுங்களேன். தீர்வு கேட்கல, உங்களுக்கு விடுதலை கேட்கல, ஜஸ்ட் அதை காது கொடுத்து கேளுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால நீங்க காது கொடுத்துருங்க. லைஃப் பிரமாதமா இருக்கும். ரொம்ப அருமையா பண்ணாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. உங்க மூலமா ஒரு அருமையான செய்தி. நீங்க இந்த கவுன்சிலிங்கோ இல்லை ஏதாவது நம்ம பெரிய பெரிய சாமியார்ட்டியோ போயிருந்தீங்கன்னா 30,000 ரூபாய் பில்லு போட்டு இதை சொல்லி கொடுப்பாங்க. நான் பாருங்க ரொம்ப ஈஸியா சொல்றேன். இவங்க கூட ஒன்று சொன்னாங்க, அந்த ஏத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், சவுண்ட் என்னாச்சு, ஏத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான். இந்த மாதிரி எந்த வீட்டையும் பற்றி கவலைப்படாமல் இருக்கணும்னா கைலாசால குடி போயிடலாம். ஏன்னா ஒரே ஆசிரமமா இருக்கு, எழுத்த வீடே கிடையாது. அது மாதிரி ஒரு யோசனையும் நல்ல யோசனை. அதனால்தான் அதுக்கு ஆனந்தானே பேர் வச்சாங்க இல்லையா? நிரந்தரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சி. இப்போ நம்முடைய புகழ்பெற்ற நீலகண்டன் வருகிறார். அவர் என்ன போராட்டம் சொல்ல போறாரோ. வணங்கும் தங்களே, உங்களை துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். தமிழ் செய்த தவம் ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களை நெஞ்சார வணங்குகிறேன். என் மீது ஊடக வெளிச்சம் பாய்ச்சுவதற்கான பாய்ச்சிய உத்தமர் ஐயா சொல்வேந்தர் அவர்களின் திருவடிகளை வணங்குகிறேன். வாழ்க்கை போராட்டம் என்பதுதான் என்னுடைய வாதம். ஐயா சொன்னாங்க, மனைவியர்கள் எல்லாம் கோவிச்சுக்கிட்டு போறதுக்கு வீட்டை விட்டு போறேங்கிறது எந்த தைரியத்தில் தெரியுமா போறாங்க? நீங்க திரும்ப வந்து கூப்பிடுவீங்கிற ஒரே தைரியத்துல தான் போறாங்க. அந்த தேன் கூட்டை கலைச்சிடாதீங்கன்றாங்க. நாங்களும் கூப்பிடுறதில்ல, ஒரே தைரியத்துல தான், எப்படியும் வந்துருவீங்கிறதுனால. நடுவர் அவர்களே, அவங்களுக்காவது பிறந்த வீட்டில் பிரச்சனைனா புகுந்த வீட்டுக்கு வராங்க.
நான் எந்த வீடுன்னு சொல்லவே இல்லையே சார். இப்பதான் சார் சொன்னேன் தர்மபுரின்னு. சார் இப்படி பிறந்த வீட்டுல பிரச்சனைனா புகுந்த வீட்டுக்கு வராங்க, புகுந்த வீட்டுல பிரச்சனைனா பிறந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஆம்பளைக்கு ஒரே வீடு தான் சார். நாங்க எங்க சார் போவோம், எங்க போவோம்? இன்னைக்கு காதலர் தினம்னு சொன்னாங்க சார். காதலர் தினம்னா ஒருத்தர் எழுதுறான், நேற்று காதலனாக்கினாய் கவிதை வடித்தேன், இன்று கணவனாக்கினாய் சோறு வடிக்கிறேன்கள். அவன் தான் சார் வாழ்க்கையை வடிச்சான் சார். அவன் வாழ்க்கை முழுக்கவே வடிச்சுக்கிட்டே இருக்கான் சார். வடிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்க அவன் சொல்றான், ஏங்க என்னை மானே, நான் நடந்தா மானேம்பிங்க, நான் பேசுனா தேனேம்பிங்க, நான் பாடுனா குயிலேம்பிங்க, ஏங்க இப்ப எல்லாம் அப்படிலாம் சொல்றது இல்லைன்னு. அவன் சொல்றான், என் மனசாட்சியே வல்ல தாயி பொய் சொல்றதுக்குன்றான். அவன் தான் சார் எவ்வளவு வருஷம் தான் சார் பொய் சொல்லுவான், எவ்வளவு வருஷம் தான் சார் அவனும் பொய் சொல்லுவான். ஆனா அந்த பொய்யில தாங்க நம்ம உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்குதுன்னா, அந்த அம்மாவும் உடல பொய்யில தாங்க உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்குதுன்னா, அந்த ஊசல் தான் அந்தரக்கூடாதுன்னு தான் பொய் சொல்லலாம்னா. நடுவர் அவர்களே, நீங்க வேதாத்திரி மகரிஷியாவ சொன்னீங்க, அவரே சொன்னாரு சார், பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடுகிற போராட்டம் தான் சார் வாழ்க்கையினார் சார். ஆன்மீகத்தில் ஆனந்தத்துக்கு போகணும்னு விளக்கம் சொல்லுது, பழக்கம் வேற எங்கேயோ இழுத்துட்டு போயிடுது. நீங்க இது எதுக்கும் பொருத்தி பார்க்கலாம். பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடுகிற போராட்டம் தான் வாழ்க்கை. ஆண்டவனை கட்டிய சீதையும் அழுதாள், அரக்கனை கட்டிய மண்டோதரியும் அழுதாள். நீங்க இது எதை சார் சொல்லுவீங்க? ஆதவன் தீட்சன்யா சொன்னாரு. எதை நீங்க வாழ்க்கைனா என்ன சார்? வேற ஒண்ணும் இல்லை சார். என்னவாலாம் ஆகலாமோன்னு நினைக்கிற குழந்தை பருவத்தில் தொடங்கி பேசாம ஒன்னும் ஆகாம குழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற முதுமை பருவத்தில் முடியறதான் சார் வாழ்க்கை. நீங்க அந்த குழந்தை பருவம் இருக்க, நான் ஒரு மேடையில சொன்னேன் சார், இந்த தயவு செய்து உங்கள் குழந்தைகளை எல்லாம் காலையில் தட்டி எழுப்பாதீர்கள். இல்லையே, அடிச்சுதானே எழுப்புறோம். தட்டி எழுப்பாதீர்கள். அந்த குழந்தையை உருட்டி எழுப்பாதீர்கள். அதன் பாதத்திலோ அதன் கையிலோ அதன் முகத்திலோ ஒரு முத்தமிட்டு எழுப்புங்கள், முத்தமிட்டு எழுப்புங்கள். அதிகாலை அந்த குழந்தைக்கு ஒரு பூக்களை போல விடியட்டும். அந்த குழந்தையின் இமைகள் ஒரு இதழ்களை போல விரியட்டும். தயவு செய்து அப்படி எழுப்புங்கள்னே. ஒரு 90 வயசு பெரியவர் என்கிட்ட தம்பி, குழந்தைகளை மட்டும் இல்ல, நம்மளையும் அப்படியே எழுப்ப சொல்லுங்க சார். அவரு 90 வயசு வரைக்கும் எவ்வளவு ஏங்கி இருக்காரு பாருங்க சார். ஒரு முத்தத்துக்கு ஏங்கி இருக்காரே மனுஷன். அந்த பாட்டி கொடுத்துருக்க கூடாது அவர்களே அப்படின்னு தான் நினைச்சேன். அந்த பாட்டி வந்துச்சு, தம்பி நான் கல்யாணம் பண்ண நினைக்கி அப்படி முத்தம் கொடுக்கலான்னு தாங்க போனேன். இந்த மனுஷன் பல்லு விளக்காம அன்னைக்கு மயக்கடிச்சு விழுந்தேன் தம்பி. அதோட முடிஞ்சது சார். குழந்தைய பார்த்த வாழ்க்கைனா என்ன சார் நினைக்கிறீங்க? குழந்தைய பார்த்தா வயசு எவ்வளவும் வான், படிக்கிறவனை பார்த்தா மார்க்கு எவ்வளவும் வான். வேற வார்த்தையே வராதாடா உன் வாயில? மார்க்கு எவ்வளவும் வான். கொஞ்சம் வயசா இளைஞனவன்ட்டா சம்பளம் எவ்வளவும் வான். இல்லைனா சம்பாத்தியம் எவ்வளவும் வான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா
கல்யாணம் ஆகி நாள் எவ்வளவும் வான், எதுவும் புள்ள பூச்சி உண்டா எவ்வளவும் வான், பெத்துட்டா பிள்ளைக எவ்வளவும் வான். அப்பவாவது விடுறானா சார்? வயசாயிட்டா பென்ஷன் எவ்வளவுங்கிறான். இல்லைன்னா தரவா போற பென்ஷன் எவ்வளவுமா, அப்பவும் விட மாட்டான் சார். அதுக்கப்புறம் பிபி எவ்வளவும்பான், சுகர் எவ்வளவும்பான். இந்த எவ்வளவு 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 இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லை சார். இவ்வளவுதான் வாழ்க்கை. நீங்க பெருசா எல்லாம் என்னமோ நினைச்சுக்கிட்டு ஓ அப்படிலாம் இல்லை. அவன் ஒருத்தர் சொன்னா சார், நீ வெளிநாட்டுல இருக்க, நான் உன் முகத்தை பார்க்காமலே நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல, நான் எவ்வளவு பெரிய தியாகினா. இந்த பொண்ணு சொல்லிச்சு, உங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் ஒத்துக்கிட்டல, நான் எவ்வளவு பெரிய தியாகின்னு. நீங்க எது சார் வாழ்க்கை சார்? நீங்க சொன்னீங்க வாழ்க்கையில கவிஞர் நான் முத்துக்குமார் ஒரு கவிதை எழுதியிருப்பார் சார், 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. நீங்க படிச்சிருப்பீங்க 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. மழை பெய்யாத காலங்களிலும் மஞ்சள் குடைபிடித்து வருகிற திலகவதி டீச்சர் முதல் வகுப்பன்றே படித்து முடிச்சதையும் யாரெல்லாம் என்னவாக போறீங்க என்று கேட்டார். முதல் பெஞ்சை யாருக்குமே விட்டு தராத கவிதாவும் வனிதாவும் கோரஸாக சொன்னார்கள் டாக்டராக என்று. போன வாரம் கவிதா கக்கத்தில் ஒரு குழந்தையோடு ரேஷன் கடை வரிசையில் நின்று கொண்டிருக்கிறாள். அனிதா தன் பிள்ளைகளை ஸ்கூல் வேனுக்கு அனுப்பிவிட்ட அவசரத்தில் கூந்தலில் சீப்பை சொருகி ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறார். நான் இன்ஜினியர் ஆவேன் என்று சொன்ன எல் சுரேஷ்குமார் பள்ளிக்கூடத்தை பாதியிலேயே மட்டம் போட்டுவிட்டு காஞ்சிபுரத்தில் பட்டுத்தறி நெய்து கொண்டிருக்கிறான். எங்க அப்பாவின் இரும்பு கடையை பார்த்துப்பேன் என்று சொல்லி வகுப்பில் எல்லோருடைய சிரிப்புக்கும் ஆளான கடைசி பெஞ்ச் ராஜேஷ் இன்று நியூ ஜெர்சியில் டாக்டராக இருக்கிறான். டாக்டராக பணியாற்றிக் கொண்டே நுண்ணுயிரியலை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். அணு விஞ்ஞானியாவேன் என்று சொன்ன நான் சினிமாவுக்கு பாட்டு எழுதி கொண்டிருக்கிறேன். நான் முத்துக்குமார். அணு விஞ்ஞானியாவேன் என்று சொன்ன நான் சினிமாவுக்கு பாட்டு எழுதி கொண்டிருக்கிறேன். ஆகாய விமானம் ஓட்டுவேன் என்று ஆரம்ப வகுப்பிலேயே சொல்லி எங்களையெல்லாம் அண்ணாந்து பார்க்க வைத்த அகஸ்டின் பாபு டிஎன்பிஎஸ்சி தேர்வெழுதி கடைநிலை ஊழியராய் பணியாற்றி கொண்டிருக்கிறான். இப்படி வாழ்க்கை யாரையெல்லாமோ எந்தெந்த திசையிலோ தூக்கி வீசி போட நான் வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறான். இந்த விடுமுறையில் அவனிடம் போய், என்னடா மாப்பிள்ள, நினைச்ச வேலை பார்க்கற, படிச்ச பள்ளிக்கூடத்திலே பார்க்கற, நல்லா இருக்கியாடான்னு கேட்டேன். சாப்பீசால் கரும்பலகையை உழுத புழுதியை ஊதிவிட்டு குண்டு சுரேஷ் சொன்னான், மாப்பிள்ள, நான் ஒரு நாளும் என் மாணவர்களிடம் கேட்பதே இல்லை, யாரெல்லாம் என்னவாக போகிறீர்கள். சார், நீங்க வாழ்க்கை அடிக்கிற பந்தாட்டம் இருக்கே சார், சுத்தி வளைச்சில்ல. தமிழ் என்று தாமல் சரவணன் சொன்னார். ஒன்னு சொல்லட்டுமா? உலகத்தில் எந்த மொழிக்கும் வராத தாக்குதலை கொண்ட மொழி தமிழ் மொழிதான். மறந்துடாதீங்க. இன்னைக்கு தேவாரம் திருவாசகம்னு சொன்னீங்க. நம்பியாண்டார் நம்பி கேட்க, ராசராச சோழன் முன்னிற்க போய் எடுத்த ஓலைச்சுவடி இருந்த அந்த தேவாரம்
அந்த பன்னிரு திருமுறை இருந்த அந்த தில்லையம்பதியின் பொன்னம்பலத்தில் இருந்து திருவாசகம் ஓத முடியவில்லையே. இது பூந்தோட்டமா? கேட்கிறேன். கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். ஆனால் மனிதன் சொல்ல சொல்ல கடவுளாலேயே எழுதப்பட்டது திருவாசகம் என்கிறீர்களே, அந்த திருவாசகத்தை ஓதுவதற்கு கருவறையில் அனுமதி உண்டா? இது பூந்தோட்டமா? கேட்கிறேன். பூந்தோட்டமா? எல்லையிலே இந்தி, அலுவலகத்திலே ஆங்கிலம், பள்ளியிலே ஆங்கிலம், கருவறையில் சமஸ்கிருதம். எங்கே இருக்கிறது தமிழ்? யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது, அழியக்கூடிய மொழிகளின் பட்டியலில் தமிழும் இருக்கிறது என்று யுனெஸ்கோ நிறுவனம் அறிவிக்கிறதே, அது பூந்தோட்டமா? கேட்கிறேன். கரிகாலன் ஓங்கி உச்சியில் கொண்டாட வேண்டியவன் தான். ஆமாம், கரிகாலனால் தான் லட்சக்கணக்கான டெல்டா மாவட்டத்து பயிர்கள் எல்லாம் தலையசைக்கிறது. கரிகாலனுக்கு அது பறைசாற்றுகிறது, சாமரம் வீசுகிறது அந்த பச்சை பயிர்கள். ஆனால் ஆதங்கத்தோடு சொல்கிறேன், 40 ஜீவநதிகள் ஓடுகிற கேரளாவில் ஒரு மண்வெட்டி மணல் அல்ல கூட அனுமதி இல்லை. 40 ஜீவநதிகள் ஓடுகிற கேரளாவில் மண்வெட்டி அளவு கூட மணல் அல்ல, அங்கு அனுமதி இல்லை. 10 கிலோமீட்டருக்கு ஒரு அணை கட்டுகிறார்கள் பக்கத்து மாநிலத்தில். எந்த மாநிலத்தில் இருந்தெல்லாம் தமிழகத்துக்கு தண்ணீர் வரவில்லையோ அந்த மாநிலத்துக்கெல்லாம் அணை கட்டுவதற்கே தமிழ்நாட்டிலிருந்து தான் மணல் போகிறதே. ஒருத்தன் அழுதுகிட்டு எழுதுறானே, தண்ணீர் லாரியில் சொட்டிக்கொண்டே போவது தண்ணீர் அல்ல, நதியின் கண்ணீர் என்று எழுதுகிறானே, இது பூந்தோட்டமா? சீனு ராமசாமி எழுதுகிறார், அடே மணல் அள்ளுகிறவனுக்கும் அஸ்தியை கரைக்க நதிதானடா வேண்டும், நதிதான் வேண்டும் என்கிறாரே, இது பூந்தோட்டமா? நடுவர் அவர்களே, நீங்க பேச வர்றது எவ்வளவு சிரமம்னு சொன்னீங்க இல்லையா? நான் சொல்றேன் ஐயா, என்ன ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச கூப்பிட்டாங்க, அதுவே உங்களுக்கு போராட்டம் தான் இருக்கலாம். 9 மணிக்கு விழான்ட்டாங்க, 8 மணிக்கெல்லாம் வாங்கன்ட்டாங்க. போயிட்டேன் சார், நான் தூரத்திலிருந்து வர்றேன், இரவு முழுக்க பயணம். நான் ஒன்றும் இல்லையா, வந்து உடை மாத்திக்கிறதுக்கு ஒரு அறை, காலையில டிஃபன் அங்கே சாப்பிட்றியான்னு. இது ஒரு விஷயமே இல்லை சார், இதையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னா சரிங்க ஐயான்ட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் கிரவுண்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் காரில் இறக்கி, சார் ஒரு உடை மாற்றிக்கிறதுக்குன்னு அறையினேன். அதான் அந்த மாடி இருக்குல்ல அப்படின்னா, சார் அந்த மாடியில் ஒரு அறையான்னே. மாடிக்கு போகிற படி இருக்கு இல்லையான்னா, ஓ படிக்கு பக்கத்து அறையான்னே. இல்லை படிக்கு கீழே ஒரு அறை இருக்குல்ல அதுன்னா. சார் படிக்கு கீழே என்ன அறை சார் கட்டியிருப்பாங்க? நான் போய் பார்த்துட்டு திரும்ப வந்து, சார் ரெஸ்ட் ரூம் சார்னே. படிக்கு கீழே ரெஸ்ட் ரூம்னே. அங்கேயே மாற்றிக்கியான்ட்டான் சார், அங்கேயே மாற்றிக்கியான்ட்டான் சார். ரெஸ்ட் ரூமுங்கிறேன், அங்கேயே மாற்றிக்கியான்ட்டான். நான் கேட்கல சார், கெஞ்சறேன் சார், அங்கேயே மாற்றிக்கியான்ட்டான். நான் சரின்ட்டேன், ஏன்னா 3 முறை கேட்டோம் அங்கேயே மாற்றிக்கங்கிறவன் 4வது முறை கேட்டா இங்கேயே மாற்றிக்கன்னு கூட சொல்லிடுவேன். இங்கேயே மாற்றிக்க கிரவுண்ட்லையா சார்? போன சார், போயிட்டு படி ரூமுக்கு கீழே சார் நின்னா நெத்தி இடிக்குது, நீட்டுனா சுவர் இடிக்குது. நான் என்னடா பண்றதுன்னு லைட்டை போடுறேன் சார், 2 குளவி கூடு சார், 2 குளவி கூடு சார். எனக்கு அப்படியே அதிலிருந்து ஒரு 10 செங்குளவி வடதுருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் பறக்குது சார். எனக்கு என்னமோ தலைக்கு மேல போர் விமானம் பறக்கிற மாதிரி நான் உணர்றேன். ஆனா தலைக்கு மேல போர் விமானம் பறந்தா கூட அவன் பதுங்கு குழியில பதுங்கலாம். நான் ஏற்கனவே பதுங்கு குழியில தான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? நீங்க கூட்டுல கூட உசுறு இல்லம்பாங்கல்ல, எனக்கு உசுரே அந்த கூட்டுல தான் சார் இருந்துச்சு.
குழவி கூட்டம் தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்றது, குனிஞ்சுக்கிட்டே பேண்ட்டை போட்டி, குனிஞ்சுக்கிட்டு பேண்ட்டை மாத்தலாம், குனிஞ்சுக்கிட்டே எப்படி சார் சட்டையை மாற்ற முடியும்? நான் குனிஞ்சுக்கிட்டு அந்த ரூம்லயே நீந்தலாம் சார். கைக்குள்ள கைய விடுறேன், முதுகு நுழையல, முதுவ விடுறேன், கையை நுழையல. குனிஞ்சுக்கிட்டே பேண்ட்டை போட்டு, குனிஞ்சுக்கிட்டே சட்டையை மாத்தி, குனிஞ்சுக்கிட்டே வெளியே ஒடியான்ட்டான் சார். ஒடியான்ட்டேன் சார், குழவி கூடு சாருங்கிறேன். அவன் சொல்றான், அதுக்குள்ள குழவி கூடு கட்டிருச்சாங்கிறான் சார். சார் அதுக்கு உள்ளதான் கட்டும், வெளிவா கட்டும் சார். அதை சொல்லல சார், அதுக்குள்ள குழவி கூடு கட்டிருச்சான்னா. என்ன சார் சொல்றீங்கன்னு, முந்தா நாள் தான் சார் அதுக்குள்ள இருந்து பெரிய தேன் கூடு இருந்து அழிச்சோங்கிறான் சார். நல்ல வேளை 3 நாள் கழிச்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன் சார். 3 நாளைக்கு முன்னாடி போயிருந்த நான் என் கதி என்ன இருக்கும் சார்? ஒரு மரண பயத்திலிருந்து நான் மீளவே இல்லை. அதிலிருந்து ஒரு 3 நாள் எங்க போனாலும் என் தலையை சுத்தி குழவி பறக்கிற மாதிரியே இருக்கு. என் கூடவே ஒரு தேனடை வர்ற மாதிரியே இருக்கு. 2 முறை தட்டிட்டீங்க, நான் கேட்கறேன், அதை நான் உணர்றேன். நான் இப்படித்தான் சொல்லி முடிக்கிறேன். போராட்டம்னு தான் பேச வந்தேன். ஆனா நாங்கெல்லாம் பேச வர்றதே எவ்வளவு போராட்டம் தெரியுமா சார்? போராட்டம் தெரியுமா? இப்ப போற எனக்கே இந்த கதினா, 60 வருஷமா மேடையில போன நீங்க எத்தனை குழவி கூட்ட பார்த்திருப்பீங்க, எத்தனை தேன் கூட்ட பார்த்திருப்பீங்க, எத்தனை ரூம்ல குனிஞ்சுக்கிட்டு நீங்க சட்டை மாத்துனீங்களோ, வேட்டி மாத்துனீங்களோ. எல்லாம் அந்த சிவனுக்கே வெளிச்சம், எல்லாம் அந்த சிவனுக்கே வெளிச்சம். நடுவர் அவர்களே, முடிச்சுட்டு சாப்பாடுன்னு சார் போய் எங்க சார் உட்கார வைக்கலாம்? ஒரு அறையில உட்கார வைக்கலாம்ல. அந்த ஸ்கூலுடைய பெரிய ஆபீஸார் 20 பேர் வேலை பார்க்கறாங்க சார். அதுக்கு நடுவுல சேரை போட்டு டேபிளை போட்டு உட்காந்துட்டான். 20 பேர் என்ன மட்டுமே பார்க்கறான் சார். இவன் எவ்வளவு திம்பான்? அப்ப சாப்பாடுங்கிறேன், வாங்கிட்டு வர ஆள் அனுப்பி இருக்கோங்கிறான் சார். அப்பதான் வந்தா 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு கையில வயித்த பிடிச்சிருக்கேன் பசி, ஒரு கையில இலைய பிடிச்சிருக்கேன் பறந்துடக்கூடாதுன்னு. நீங்க சொன்ன மாதிரி இலைய விரிச்ச நேரம் துண்டை விரிச்சிருந்தா கூட காசு வாங்கியிருக்கலாம் சார். 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தவன் அந்த வாசப்படியில நின்றுட்டு 2 பார்சலை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கத்துறான் சார். இட்லி வேணுமா, ஊத்தப்பம் வேணுமாங்கிறான். என்னமோ நீதி தேவதை தராசு தட்டை கையில பிடிச்சிருக்கிற மாதிரி. நான் 2ம் கொண்டான்ட்டேன் சார். கொண்டாந்ததையும் 6 இட்லி ஒரு பக்கம் கொட்டுறான். கட்டடம் கட்டுறதுக்கு செங்கலை கொட்டுவாங்கல்ல ஒரு லோடு, அது மாதிரி கொட்டுறான். ஊத்தப்பத்தை அடுக்கிறான். சாம்பார 4 பாக்கெட்டு ஊத்துறான். கார சட்னி ஊத்துறான். சார் அவசரம் இல்லைங்கிறேன், நேராச்சுங்கிறான் சார். இங்கேயும் நேராச்சு. நான் பல பேர் சொல்றாங்க, தம்பி நீ பேசையில சிரிக்காமலே பேசுறியே எப்படிம்பாங்க. என் வேதனையை சொல்லல, நான் எப்படி சார் சிரிக்க போறேன்? என் வேதனையை நான் சொல்லல, என்னால எப்படி சிரிக்க முடியும்? போராட்டம் தான் வாழ்க்கை. வாய்ப்புக்கு நன்றி.